ஒட்டியில சுத்தின கொள்றேன். இப்ப கேளு. ஒரு வருஷம் இல்ல 6 வருஷம் கழிச்சா கூட யார் யாரு எந்த நேரத்துல என்ன சொன்னாங்கன்னு இந்த பரதேசியால வெளிப்படுத்த முடியும். இப்ப கேட்டீங்களா? இப்ப கேளு. இல்ல கனியா மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம் தாத்தா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆசிரமத்துக்கு எனக்கு வந்து போறதுக்கு மட்டும் நீங்க எனக்கு இருந்தா போதும், அவ்வளவுதான். அப்படியா இருக்கீங்களா? சாமி நான் இன்னொருத்தி சொல்லிட்டு இருக்கா, இனி பள்ளிக்கூடமே அனுப்பாதீங்க தாத்தா அப்படின்னு இருக்கிறான். தொல்லையா இருக்கு அப்படிங்க. பள்ளிக்கூடமே அனுப்ப வேண்டாம் தாத்தா, இனி ஆசிரமத்துக்கு மொத்தம் கூட்டிட்டு வர சொல்லு தாத்தாங்க. அவ அப்படியாவது இருங்க. எனக்கு கடைசி வரைக்கும் பௌர்ணமி பயணத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது சாமி. நான் பௌர்ணமிக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் அது உங்க கையில இருக்கு சாமி. இப்பதானே என்ன வேணும்னு கேளுங்க. நீங்க என்ன கேட்குறியோ அதுக்கு பதில் நடக்கிறது சொல்ல போறேன். சரிங்க சாமி. உன் விசுவாசமும் உன் நம்பிக்கையும் உனக்கு குறையாம இருந்தா அது உனக்கு கண்டிப்பா சாமி. இதுல ஏதாவது ஒரு குறைஞ்சிச்சுன்னா அங்க கேட்டாயிர போகுது. நீ இந்த விசுவாசத்துல இருந்தா, நான் ஒப்பனை சொல்றேன், இதெல்லாம் வந்து விசுவாசத்துல இருந்தா உன் வீட்டுக்காரரே அதெல்லாம் போகக்கூடாதையோ, போயா நான் போயிட்டு தான் வருவேன்னு வந்துருவேன். இப்படிதான் சாமி வந்துகிட்டு இருக்கேன். சொல்றது புரியுதா? வந்துருவேன் கண்டிப்பா. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, இந்த கழுதையை சொன்னா கேட்காது, ஏதோ மாசத்துல ஒரு நாள் போயிட்டு தொலைட்டும் விட்டுருவாங்க. புரிஞ்சதா? அதான் உண்மை. அதுதான் உன் நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் அங்க எந்த வகையிலையும் தடையாகாது. குறைஞ்சா மாட்டிக்கிடுவீங்க. அது எல்லா இடத்துலயும் குருகுலம்னா எல்லா குருகுலத்திலயும் அப்படித்தான். ஆனா எல்லா குருகுலத்துக்கும் இந்த குருகுலம் வித்தியாசம், மாறுபட்ட விஷயமா இருக்கு. எந்த குருகுலத்துல உங்களை இப்படி உட்கார வச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த ரூம்பை விட்டு வெளியே வரதா இருந்தா நீ அந்த பைக்கு நிக்க அங்க நிக்கணும், கையை இப்படி வச்சுக்கிட்டு நிக்கணும், இல்லைன்னா இப்படி வச்சுக்கிட்டு நிக்கணும். அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு அவன் மாட்டு போயிடுவாங்க. மடாதிபதி கூட அப்படிதான் இருக்காங்க, பண்டாரங்க. மடாதிபதி பண்டாரங்க தான், அவங்களே அப்படிதான் இருக்காங்க. அவங்க பண்டாரம் தானே? ஆமா பண்டாரம் தான். அவனால எந்த மக்களுக்கு என்ன நன்மை பிறக்குது? அவன் என்ன சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்கான்? இவங்க ரோட்ல தெரியறவங்க சின்ன பண்டாரம், அவன் பெரிய பண்டாரம். ஏன்னா இவன் 10 பைசா 4 வீட்டுல போய் ஆசனம் எடுத்து சாப்பிட்றான், அவன் சுகமா உட்காந்து சாப்பிட்றான். இவ்வளவுதான் வித்தியாசம். தரம்ங்கிறது அந்த பண்டாரமும் இந்த பண்டாரமும் ஒரே இதுதான். புரியுதா? இங்க என்ன பண்ணுவோம், என்ன பண்றது? என் புண்ணியவா எனக்கு கற்றுக் கொடுத்தது, நான் அதை மாத்திக்கிற முடியல. என்னாலும் எனக்கும் ஒரு சிலர் சொல்லித்தான் பார்க்காங்க, மாத்திக்கங்க சாமி, உங்க இது உங்களுக்கே தெரியாம நீங்க இருக்கீங்க, மாத்திக்கன்னு சொல்லிதான் பார்க்காங்க. நான் மாற மாட்டேங்கனே. சில நேரம் மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்க. முயற்சி பண்ணி பார்ப்போன்னே. நீங்க எப்படி முயற்சி உங்களை பண்ண சொல்றேன்னா அது மாதிரி நானும் முயற்சி பண்ணி பார்க்கேன். நீ மாத்திரை வச்சுன்னா குச்சி எடுத்துட்டு பின்னாடியே தெரியணுமா? சத்தியமா சொல்றேன் தாயே, நான் வேலூர்ல நடத்துன மாதிரி நடத்துறதா இருந்தா நீங்க ஒரு பூஜை தான், மறு பூஜைக்கு இங்க வரமாட்டீங்க, தெரியுமா? வேலூர்ல நான் நடத்தின விதமே வேற. அதுதான் ஆன்மீகம், அதுதான் குருகுலம், தெரியுமா? சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. எந்த விஷயமும் என் காதுக்கு வராது. இந்த ஜாமான் இல்லைன்னு கூட என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. எந்த பொருளும் இந்த பரதேசி 10 ரூபா செலவு பண்ணி நான் வாங்கினதே கிடையாது வேலூர் ஆசிரமத்தில். இங்க அப்படியே நேர ஆப்போசிட்டா இருக்கு. எல்லாமே உங்ககிட்ட புரியுதா நான் சொல்றது? இங்க நான் அப்படி இல்லை.
இன்னும் சொல்லணும்னா நான் சித்தாந்தவாதியாவே இல்லை இங்க. உங்களை போல சராசரி மனுஷனாக தான் நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் திமுறும் தெனாவட்டுமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நானும் முயற்சி பண்ணேன். அது கொஞ்சம் மாறி பார்ப்பேன். என்ன நம்மளால் மாற முடியல, சாமி மாற்றி வந்துட்டாங்க அப்படின்னா அது புரிஞ்சுக்கிறீங்கல்ல. அவ்வளோதான். நாளைக்கு இதே ஒரு 2 ஸ்டாண்டு ரெடி பண்ணிடுவோம். இந்த உளமுடியில் இருக்கிற உறுதி எங்கே வைக்கிறது ஒன்று, அங்கே ஒன்று வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. என்ன சாமியே, எடுத்து இழிக்கிட்டு போ. எடுத்துகிட்டு போனால் அஞ்சு, பட்டம் கட்டிட்டு போனால் அஞ்சு. அப்படி பண்ணிடலாமா? ஆடி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்து வர்றது ஆடி அமாவாசை. அமாவாசைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்காக சொல்லுங்க சாமியா. இன்னும் நோண்டாப்பா. சரி கேளுங்க, அதாவது கேளுங்க, என்ன வேணும்னாலும்